ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊரடி தோட்டம் தாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கி நம்ம பிளாட் போடலாம். அந்த பர்பஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 4.25 ஏக்கர் விவசாயம் தான் பார்க்க போகிறோம். இந்த இடமானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்குள்ளே என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது, உண்மையாக ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிலேண்ட் ப்ளஸ் பிளாட் பர்பஸுக்கு இடம் தர்றவங்களுக்கு நம்மளோட சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன 4.25 ஏக்கர் விவசாய நிலம். பிளாட் பர்பஸுக்கு ஊரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு தரமான கரிசல் மண் பூமி தாங்க. நம்ம ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நம்மளுக்கு வந்து 600 அடி டு 500 அடி பக்கமே நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த இடத்தோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க. வீடியோ ஜூம் பண்ணி கட்டுற பார்த்திங்களா, அதுதான் ஊர். நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா பிளாட் போடலாம். இதுக்கு கேட்கக்கூடிய விலை வந்து ரொம்ப கம்மியான விலை தான். இந்த வீடியோவோட மையப்பகுதி தான். இந்த வீடியோவோட எண்டுலேயும் விலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நம்மளுக்கு இதோட அத்துமணம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கல்லேருந்து கடைசியில் ஒரு வீடு தெரியுது பார்த்திங்களா, அந்த வீடு வரைக்குமே நம்மளுக்கு வந்து ரோடு பேஸ் வந்து கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நெல் வயல் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. சீசன் டைம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இல்லை. நம்ம இருக்கக்கூடிய இந்த சீசனில் இங்கே இருக்க எல்லா ஏரியாவிலையும் நெல் விவசாயம் தான் பண்ணுவாங்க. பார்த்தா தெரியும், நெல் தான் இருக்குது. ஃபுல்லாகவே நெல் தான். சுற்றிலும் இந்த இடம் ஊரடி தோட்டங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு பசுமையான ஏரியாவாக தான் இருக்குது. என்ன இதில் ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா, இடம் பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா கரிசல் மண், செம்மண் கிடையாதுங்க. ஆனால் கரிசல்னாலுமே கூட நம்ம எல்லா விவசாயம் பண்ணுற மாதிரி தான் கரிசலே தவிர இந்த களிமண் கிடையாது. சுக்காமண், களிமண், மணல் காடு இந்த மாதிரி கிடையாமல் ஒரு நல்ல கரிசல் மண் பாங்கான இடமாகவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பிளாட் போடலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருக்கு நியர்பையாக. வேடசந்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், வேடசந்தூர்லேருந்து எரிவிடு போகக்கூடிய மெயின் பஸ் போகிற ரோட்லேருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, இடத்துல வந்து ஒரு இலவச மின்சாரம் ப்ளஸ் வந்து ஒரு போருமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 4.25 ஏக்கரு. வாஸ்துபடி நம்மளுக்கு வந்து மூளை வந்து இழுவை வந்து கரெக்டாக இருக்குது. சில பேர் கோயம்புத்தூர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பட்டு வந்து வர பையர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாஸ்து நிறையா பார்க்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாஸ்துபடி மூளை இழுவையுமே இருந்திருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா, இப்போ நீ வீடியோவில் பார்த்துக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் பூமி வந்து நம்மளுக்கு தெற்கு பக்கம் பார்த்து அமைஞ்சிருக்கு. தெற்கு பக்கத்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கத்து பார்த்து நம்ம உள்ள தோட்டத்தில் போவோம். இடம் வந்து தெற்கு பக்கம் பார்த்துருக்கு. இதோட ரோடு ஃப்ரண்டேஜ்னு சொல்லி பார்த்திங்களா, அது கிழக்குலேருந்து மேற்கு பக்கம் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இது பக்கத்தில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. வீடும் நிறையா இருக்குது. உண்மை ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து கிழக்கு பக்கத்து அத்துமால். இது வந்து வடக்கு பக்கம். அப்படியே பார்த்திங்கன்னா இதோட அத்துமால் ஃபுல் ஃபென்சிங் தாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் ஃபென்சிங் போடாமல் வச்சுருக்காங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஒரு பக்கம் ஃபென்சிங் போடாமல் இருக்காங்க. நெல் அறுவடை பண்ணவே இதேமாதிரி ஃபென்சிங் போட்டு முடிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான். நான் சொன்னேன் பார்த்திங்களா, உங்களுக்கு வந்து வேடசந்தூர் டு எரியோடு போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டு. அதே உங்களுக்கு இந்த வீடு ஜூம் பண்ணி காட்டுறேன். வீடு தெரியுது பார்த்திங்களா, அந்த பில்டிங் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அதுதான் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஊருமே. அதுதான் அந்த மெயின் பஸ் போகிற ரூட்டு. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இடமே நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ரோட்டில் இருந்து போனீங்கன்னா இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஊருமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தா 25 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். விலை வந்து குறைச்சி பேசிக்கலாம். சிங்கிள் ஓனர் கையெழுத்தாங்க. டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பக்கா கிளியரன்ஸ் தான். 100 வருஷத்துக்கு உங்களுக்கு உரிய லீகல் வந்து கரெக்டாக கையில் வச்சுருக்காங்க. இடத்த பாருங்கள். இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக இடத்த கூட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நேராக ஓனர்கிட்டே பேசிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ் போகக்கூடிய ரூட்டுங்க. பஸ் போகக்கூடிய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா வேடசந்தூர்லேருந்து எரியோடு இந்த லைன்லேருந்து உள்ள கிராமத்துக்கு வந்து பஸ் வரக்கூடிய ரோடு. இந்த ரோடுமே பார்த்திங்கன்னா மினி பஸ் போகக்கூடிய ரோட்டுங்க. இடம் பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.